1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டோம் தெரியுங்களா? கர்த்தர் என் மேய்ப்பரார். என்னடா? அட இந்த வசனம் தானா? இது நமக்கு தெரியுமே. அவர் எங்க மேய்ச்சாராம்? என்னத்துக்கு புல்லுள்ள இடங்கள போய் மேய்க்கணும்? அல்லேலூயா! புல் சாதாரணமானதல்ல. ஆனா, மொத ஆண்டவர் இந்த பூமியில என்ன விளைய வச்சாரு தெரியுமா உங்களுக்கு? பைபிள் படிச்சீங்க சொல்லுங்க. ஆண்டவர் என்ன படைச்சாரு? என்ன விளைய வச்சாரு முதலாவது? ஆ? புல்லு, பூண்டு. எங்க இருக்குது அது? இருக்கா? இப்ப சரி இருக்கட்டும் விடுங்க. நீங்க தேடி அதெல்லாம் படிச்சு இது பண்றதுக்குள்ள நேரம் போயிடும் நமக்கு. இப்போ அ புல்லுடைய அத கரைச்சு குடிச்சா, அப்ப நம்ம இங்கிலீஷ்ல ஜூஸா குடிச்சா என்ன என்ன ஆகுதாம்? எப்பா? ஆமா, கொஞ்சம் அனுபவம். ஆமா, வித்துன்னுருக்காங்க. புல்லு ஜூஸ் விக்கிறாங்கம்மா லால்பாக்ல. அல்லேலூயா! போய் குடிச்சு பாருங்க. சுகர் வர்றது இல்லையாம். எது குடிச்சாக்கா? பில்லு, அரும்பில்லு ஜூஸ் குடிச்சாக்கா, சுகர் வரல. எத்தனையோ காரியம். அப்புறம் தம்பி கூட ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல சொன்னா என்னப்பா அது? டீடாக்ஸ் ஆகுமா பாடி. ஒய் டீடாக்ஸ் தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஐயோயோ, அது என்ன அப்படின்றீங்களா? இருக்கட்டும் விடுங்க. ஆண்டவர் படைப்பு சாதாரணமானதல்ல. அது முதல்ல பில்லை தான் வளைய வச்சாராம் பாருங்க ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? அப்படி என்னவோ நீங்க புல்லு பூண்டு அப்படின்றீங்க. அல்லேலூயா! ஆனா அவர் படைத்த படைப்பு அத்தனையும் விசேஷமானது தான். அதுல இந்த பாவப்பட்ட மனுஷன் காலை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அந்த பில்லு மேல, என்ன ஆயிடுது? செத்து போய் வழி கட்சிட்டு உங்களுக்கு இந்த வழியை போயிடலாம். ஆண்டவர் படைப்பை காலை மிதிச்சு சாவடிச்சு நம்மளுக்கு வழியா பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பாட்டு நடக்கிறீங்க. எவ்வளவு நல்ல கால் பாருங்க நம்ம கால். நாம கால் வைக்கிற இடத்துல புல்லு கூட வர்றது இல்லையா? ஐயோம்மா! ஆனா நான் சோத்திரம் பண்ணே போறது. ஏன்னா வயல்களில் போனா எப்பா நான் கால் வைக்கிறதுல எந்த பில்லும் சாவக்கூடாது. நீங்க என்னங்கன்னா அப்படி நடந்துக்கிறீங்களா? சொல்லிக்கிறீங்களா? சொல்லணும். அது வேற ஆளு கால் வச்சா பில்லு சாவுறது. ஆனா நான் கால் வச்சா பில்லு வரணும். அல்ல என்னடா காலில் போய் பில்லு வக்கீல் போர் இதெல்லாம் பேசினுக்கிறாரு. இல்லை, தேவனுடைய படைப்பை சொல்றேன். அவர் புல்லுள்ள இடங்களில் ஏன் மேய்க்கணும்? அவர் முதல்ல முளைப்பிக்க பண்ணது இது புல்லு. எத்தனை இடத்துல இருக்குது கொஞ்சம் பாருங்க. ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியும் விதையும் பிறப்பிக்க பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகள் 11ஆம் வசனத்தை படிங்க. அதுலயும் புல்லுக்குது பாருங்க. போதும் விடுங்க. அப்பொழுது தேவன் புல்லையும் பில்லையும் பார்க்கலையா நீங்களா? பச்சையா இருக்குமே. அல்லேலூயா! அதை தான் முளைப்பித்திருக்கிறார். அதை தான் தாவீதுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னவென்று? கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்தா எது முதல்ல இந்த பூமியிலிருந்து விளைய வச்சாரோ அதிலே உன்னை என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் சேர்ப்பாரு, நடத்துவாரு அப்படின்றது அர்த்தம். என்னென்ன அர்த்தம் சொல்லலாம்? பச்சைக்கு என்னென்ன அர்த்தம் சொல்லலாம்? பசுமை. என்ன பார்த்த உடனே கண்ணு நல்லா தெரியுது பாருங்க. பச்சையை பார்க்கும்போது தான். வேற எதனா பார்க்கும்போது கூட அவ்வளோ சரியா தெரியுது இல்லை. ஆனால் பச்சையை பார்க்கும்போது மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த வெளி ஊருக்கு போகும்போது ஊட்டிக்கெலாம் போய் பார்க்கணுமே, எப்பாடி. அல்லேலூயா! அப்போ போன வருஷத்தில் இந்த வராதவங்களுக்கு சொல்கிறோம். வந்தவங்களுக்கு அதுலேயும் விசேஷமாக ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். அப்போ அதில் ஆரம்பித்தவர் கடைசி லாஸ்ட் வசனம், நீ என்ன இருக்கு லாஸ்ட் வசனத்தில்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். நீடித்த நாட்கள் ஆகுதா? படிங்களேன் கொஞ்சம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அது எந்த இடத்துல ஜீவனுள்ள நாளெல்லாம்?
எங்கே வாய போகிறீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம்? பூமியில், வானத்தில் இல்லை. சில பேருக்கு நிறைய புரியுறதில்ல. அதனால என்ன சொன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும், இந்த பூமியில நடத்தும். நான் நீடித்த நாட்களாய். யார் வீட்டில்? எம்மா யார் வீட்டில்? வாடகை வீட்லையா? கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். அல்லேலூயா. அந்த நீடித்த நாட்களை ரெண்டு காரியத்தையும் பழைய வருஷத்துல விட்டுட்டீங்க நிறைய பேர். வந்திருக்கிறீங்க, நீ பிடிச்சிக்கிங்க தயவு செய்து. அதனால 2வது ஆண்டவர்